இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, மார்க் எழுதின நற்செய்தி நூலின் 4ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த 4ஆம் அதிகாரத்திலே 4 முக்கியமான உவமைகளை இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். இந்த உவமைகள் அனைத்தும் அன்றாட வாழ்க்கையிலே நடக்கின்ற அனுபவமான செய்திகளை தேவ ராஜ்யத்தை புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தியவைகள் ஆகும். 4ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும் விதைப்பவரின் உவமையை குறித்தும் அது கொடுக்கும் பலனை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கை குறித்த உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. 26ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் வளரும் விதையின் உவமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 30ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் கடுகு விதையை குறித்த உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. 35ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் இயற்கையின் மேல் வலிமை உள்ளவர் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து புயலை அமைதிப்படுத்துவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ ராஜ்யத்தை குறித்து புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் சொல்லி இருக்கின்ற இந்த உவமைகளை தெளிவாய் புரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. மார்க் 4ஆம் அதிகாரம் 2 மிகப்பெரிய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது. முதல் கேள்வி, சிலர் ஏன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு கனி கொடுக்கிறார்கள், மற்றவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாலும் கேட்டாலும் கனி கொடுக்கவில்லை என்பதற்கு பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாய், இயேசு யார்? அவர் நம்முடைய வாழ்க்கையிலே புயல்கள், கடினமான சூழ்நிலைகள் வரும்போது நம்ப முடியுமா என்பதற்கு ஆண்டவர் சகலத்தையும் படைத்த இறையாண்மை கொண்ட இறைவன் என்றும், காற்றும் அலையும் கூட அவருக்கு கீழ்ப்படுகின்றன என்றும், அவரை முழுமையாக நம்பும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து புயல்களிலிருந்தும் நம்மை காப்பார் என்பதற்கும், நம்மை காக்கிறவர் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை கைவிட மாட்டார் என்பதையும் இந்த அதிகாரத்திலே கற்றுக்கொள்ளுகின்றோம். விதைப்பவரின் ஓமையிலே 4 வகையான மண்கள் கூறப்பட்டிருக்கின்றது. முதலாவது பாதை நிலம் என்றும், 2வது பாறை நிலம் என்றும், 3வது முட்கள் நிலம் என்றும், 4வது நல்ல நிலம் என்றும் நாம் பார்க்க முடிகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சோதித்து அறிய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். விதைக்கிறவர் விதைக்கிறதற்காக புறப்பட்டார். அது கர்த்தருடைய வசனம் ஆகிய விதையை எடுத்துக்கொண்டு அவர் செல்லுகின்றார். முதலாவதாய் வழியருகே சில விதைகள் விழுகின்றன. இந்த வழியருகே விழுந்த விதைகளை ஆகாயத்து பறவைகள் வந்து பட்சித்து போட்டதாய் நாம் பார்க்க முடிகின்றது. ஆகாயத்து பறவைகள் என்பது பிசாசானவன் வந்து அவர்களின் இருதயங்களிலே விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்பட்ட வழி அருகானவர்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே விதைக்கப்பட்ட வேத சத்திய வசனங்கள் முளைத்து நாம் உணர்ந்து கொள்ளும்படியாய் நம்முடைய இருதயத்திற்குள்ளாய் வேரூன்றி கனி கொடுக்கிறதாய் காணப்படுகிறதா, அல்லது கேட்டோம் அதன் பின்பு அந்த விதைகளை பிசாசானவன் எடுத்துக்கொண்டு போகிற அளவுக்கு காணப்படுகின்றோமா என்பதை சிந்தித்து அறிய அழைக்கப்பட்டோம். இது ஏதோ ஒரு நாள் ஒரு முறை நடக்கிறது அல்ல. தினந்தோறும் வேத சத்தியத்தை வெறும் கேட்கிறவர்களாய் இருந்தால் நம்முடைய இருதயம் அப்படியே வழி அருகே விதைக்கப்பட்ட விதையைப் போலவே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2வது நிலம் கற்பாறை நிலம். இந்த கற்பாறை நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையை வேர் கொள்ளாமல் கொஞ்ச காலத்திலே அவர்கள் வசனத்தை விட்டு வழி விலகி போகிறார்கள். காரணம், அவர்களுக்கு உபத்திரவம் வரும்போதும் துன்பம் வரும்போதும் இடரல் அடைந்து நிலைத்திருக்காதவர்களாய் போகின்றார்கள். அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலைத்து நிற்கிற நாம் எவ்வித உபத்திரவமும் துன்பமும் வந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலை நிற்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3வதாய் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய சத்திய வசனம் நமக்குள்ளாக விதைக்கப்பட்ட பின்பு உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம்,
மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள் நமக்குள்ளாக வந்து வசனத்தை நெருக்கி போட்டதானால் நாம் கனி கொடுக்க முடியாதவர்களாய் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதையைப் போல மாறிப்போவோம். ஆகவே உலக கவலைகளுக்கும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துக்கும் உலக இச்சைகளுக்கும் இடம் கொடாதபடி கனி கொடுக்க அழைக்கப்பட்டோம் என்பதை மறந்து போக வேண்டாம். 4வது நிலம் நல்ல நிலம். இந்த நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. ஆகவே வசனத்தை ஏற்றுக்கொண்டு நாம் நற்பலன் கொடுக்கிறவர்களாய் மாற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 2வது உவமையாய் இயேசு கிறிஸ்து சொன்னது விளக்கு தண்டின் மேல் ஒரு விளக்கு வைக்கப்படுகின்ற உவமையை சொல்லுகின்றார். ஆகவே இந்த உலகத்திலே மறைத்து வைக்கப்படுவதற்கு உரியதாக எதுவுமே இல்லை. எல்லாமே வெளியரங்கமாக இருக்கின்றது. வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. ஆகவே இந்த உலகத்திலே வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் அனைவருக்கும் உண்மையை வாய்மையே பேசுகிறவர்களாக நாம் காணப்பட அழைக்கப்பட்டோம். அதன் பிரதிபலனாய் நாம் எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால் நமக்கு அளக்கப்படும் என்றும் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். ஆகவே சத்திய வசனங்களை சத்தியத்தோடு கூட அன்போடு கூட அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுவோம். அப்படியே அன்போடும் சத்தியத்தோடும் நமக்கும் பகிர்ந்து கொள்ளப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3வதான உவமை வளரும் விதையின் உவமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் நல்ல நிலத்தில் விதையை விதைக்கிறான். விதைத்துவிட்டு அது எப்படி வளருகிறது என்று அவனுக்கே தெரியாத காலத்திலே அந்த பயிர் வளர்ந்து விளைந்து அறுப்பு காலம் வருகிறது. அறுப்புக்கு ஆட்களை அனுப்புகிறான் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படித்தான் கர்த்தருடைய வசனத்தையும் மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கும் போது தேவனுடைய ராஜ்யமானது அவர்களுடைய இருதயத்திற்குள்ளாக செயல்பட்டு நாம் எதிர்பார்த்திராத பெரிய விளைவுகளை, நன்மையான விளைவுகளை அவர்களுக்கு கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 4வது உவமையான கடுகு விதையை பற்றிய உவமையை இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுவது மிக சிறியதாய் உயிருள்ளதாய் இருக்கின்றது, கடுகு விதையை போல. ஆனால் அது வளர்ந்து பெருகி அதன் கிளைகளில் பறவைகள் கூடு கட்டுகிற அளவிற்கு அது பெரிதாக வளர்ந்து விடுகிறது என்பதையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே தேவனுடைய ராஜ்யம் என்ற செய்தி மிக சிறியதாக இருக்கலாம். அதை கேட்கிறவர்களுக்கு இவ்வளவு சின்ன செய்திதான் என்று அவர்கள் எண்ணக்கூடலாம். ஆனால் அது ஆண்டவருடைய வசனத்துக்கு அவர்கள் இடம் கொடுப்பார்கள் என்றால் அவர்களுக்குள்ளாக வளர்ந்து பெருகுகிறதாக காணப்படுகின்றது. 35ஆம் வசனத்திலிருந்து 41 வரைக்கும் இயேசு கிறிஸ்து புயலை அமைதிப்படுத்துகிறதை குறித்து நாம் பார்க்க முடிகின்றது. ஒரு கடுமையான புயல். இயேசு கிறிஸ்துவோ தூங்கி கொண்டிருக்கின்றார் அமைதியாக. ஆனால் அந்த புயல் மூழ்கடிக்கிற நிலைமைக்கு மிகப்பெரிய புயலாக இருந்து சீசர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்து எழும்பி அந்த கடலை அதட்டி அமைதியாக இரு என்று கூறுகின்றார். அவர் சொன்னவுடன் அந்த கடல் அப்படியே கீழ்ப்படிந்து அமைதியாக மாறிவிட்டது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் புயல் போன்ற சூழ்நிலைகள் அதிகமாய் எழும்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நம்மோடு எப்போதும் கூட இருக்கிற ஆண்டவர் இறையாதே அமைதலாய் இரு என்று சொல்வதற்கு வலிமையுடையவர். அவருடைய வலிமைக்கு அனைத்து காற்றும் கடலும் உலகத்தின் அனைத்து சூழ்நிலைகளும் மாறக்கூடியவைகள் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஆகவே நமக்கு விசுவாசம் தேவை. கிறிஸ்துவுக்குள்ளாக உறுதியான பற்றுறுதியோடு விசுவாசத்தோடு இருந்து என்னோடு இருக்கிறவர் உலகத்திலும் பெரியவர் என்ற எண்ணத்தோடு அவரை நம்புவோமானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எழுகின்ற எவ்விதமான புயலானாலும் சரி, எவ்விதமான காற்றானாலும் சரி, அனைத்திலிருந்தும் நம்மை விடுவிக்க
அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4ஆம் அதிகாரம் நமக்கு 4 விதமான உவமைகளையும் ஆண்டவர் எவ்வளவு வலிமையுடையவர் என்பதையும் நமக்கு மிக தெளிவாக கற்றுத்தருகின்றது. விதைப்பவரின் உவமையிலிருந்து நம்முடைய இருதயம் நல்ல நிலமா என்று சோதித்து அறிந்து ஆண்டவருக்கென்று கனி கொடுத்து அவருடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை சிந்தித்து மற்றவர்களுக்கு அறிவித்து வாழ வேண்டும் என்பதை தெளிவாய் கற்றுக்கொண்டோம். 2ஆவதாய், விளக்கு தண்டின் மேல் ஒரு விளக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை போல உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாகவும், எல்லாமே இந்த உலகத்திலே வெளியரங்கமாக இருக்கிறது, எதுவும் மறைக்க முடியாது என்பதை குறித்தும் புரிந்து கொண்டோம். 3ஆவதாய், வளரும் விதையின் உவமையிலிருந்து கர்த்தருடைய சத்திய வசனமானது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு அது வளர்ந்து பெருகி கனி கொடுக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம். 4ஆவது, கடுகு விதையின் உவமையை குறித்து பார்த்தோம். கடுகு விதையானது மிக சிறியதாய் உயிருள்ளதாய் இருக்கிறது போல நாமும் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சத்திய வசனத்தை நாம் விதைக்கும் போது, சொல்லும் போது, அறிவிக்கும் போது அது வளர்ந்து பெருகி கிளைகள் உள்ளதாய் ஆகாயத்து பறவைகள் அதன் மேல் வந்து அமரக்கூடிய அளவுக்கு பலமுடையதாய் மாறுகிறது என்பதை பார்த்தோம். 5ஆவதாய், இயேசு கிறிஸ்து கடுமையான புயலை அமற்றக்கூடியவராய், அவை அனைத்தின் மத்தியிலும் நம்மை வழி நடத்தி நம்மை பாதுகாக்கக்கூடியவராய் என்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் என்பதை பார்த்தோம். சர்வ வல்லவராகிய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அவருடைய நித்திய ராஜ்யத்திற்கு அழைத்து செல்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். அதற்கு தகுதி உடையவர்களாய் மாறுவோம். அநேகரை தேவராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.